ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். போத்தன் அண்ட் நம்ம கமருதனோட அக்கா 2 பேரும் சேர்ந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. செம மாசான ரிவ்யூ, சூப்பராக இருக்குது. அரோராவோட முகத்திரை கிழிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததும் விக்கல் சக்கரம் கட்டு தான் ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் வீக் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அழாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல என்டர்டெய்னரு. அதே மாதிரி அந்த ஜோனை விட்டு போயிடாதீங்க, சரிங்களா? வெளியே போயிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வினோத் வந்து நல்ல மனிதர், நல்ல கானா வந்துட்டு சூப்பராக பாடுறீங்க, நல்லா வரலாம். அரோராவுக்கு வந்துட்டு எப்படி சொன்னாங்கன்னா, அரோரானா யார், அரோரானா யார் அப்படின்போது அரோரா டென்ஷன் ஆகிட்டாங்க அரோரா. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்துட்டு எப்படின்னா பாயிண்டில் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு கிளியராக தெரியுது நீங்கள் இதை தான் எடுத்து வந்து அங்கே வந்து போட போகிறீங்க அப்படின்றது எங்களுக்கு பச்சையாக தெரியுது. அதே மாதிரி உங்களோட கேமில் 4 வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. எப்போ இவங்களோட ட்ரையாங்கல்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, இவங்க கூட இருந்தீங்களா, அப்போயோட உங்களோட கேமில் க்ளோஸ், இப்போல்லாம் இங்கே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல. அதே மாதிரி அதை சொன்ன உடனே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் நண்பன் போயிட்டான்ல அதனால தான் இந்த உடனே வந்துட்டாங்க பார்த்தீங்களா, உங்களை கண்டென்ட் தேடி இங்கே வரீங்க பாருங்கள், அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு களைச்சி விட்டார். மூஞ்சே மாறி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் நீங்கள் கேம்லேயே வந்திருக்கீங்க, சரிங்களா? இப்போ தான் கேம்லேயே வந்திருக்கீங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும். அதே மாதிரி எல்லாரை பற்றியும் அப்பப்போ பேசுகிறீங்களா, அது கேமுக்குலாம் ஒர்த் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வெளியில் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்களே, அது கேமுக்குலாம் வந்து ஒர்த்தே ஆகாது அப்படின்ட்டாரு. சபரிக்கிட்ட வந்துட்டு பங்கமாக கலாச்சாரம் போயிட்டார் அவர் வெளியே. என்னென்னா, நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லவரா கெட்டவரா, நீங்கள் பேசாமல் ஹோஸ்ட்டாகவே இருந்திருக்கலாம் போல இருக்குது, இங்கே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் அவர். இதுக்கு மேலே நான் இங்கே உட்கார விரும்பலும் போயிட்டார். அப்புறம் பார்வதிக்கிட்ட வந்து சொல்லிட்டார், அதாவது பாரு சொல்லுங்கன்னு போது, இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் பாரு தனியாக விளையாடுங்க அப்படி முடிச்சிட்டாங்க. திவ்யாவுக்கு வந்து சொல்லவே இல்லை. திவ்யா வந்துட்டு நான் வெளியில் கேட்டுட்டான்ட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க லைவில் அவங்க சொல்லவே இல்லை. சொன்னாங்களா நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். அப்போ பார்வதி என்ன சொன்னாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படிம்போது, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே அவங்க எல்லாருக்கூடையும் பழகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. ஆனால் அது கிடையாது. அடுத்தது வந்து அமித்துக்கு வந்து குட் ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட், அதை கேர்ள்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, இவரை பார்த்து தான் மேரேஜ் பண்ணணும் எனக்கு ஆசையே வருது, குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், மனைவி எப்படி நேசிக்கணுன்ற விஷயங்கள் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு லாஸ்ட் 2 வீக்ஸாக நீ ரொம்ப டல்லாக இருக்குமா, வேறு சாங் ட்ரை பண்ணல, கானா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுமா அப்படின்னாங்க. சாண்ட்ரா வந்து ஜாலியாக விளையாடுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. கமருதீனுக்கு வந்துட்டு தனியாக விளையாடு தம்பி என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சூப்பராக வந்து முடிச்சு விட்ருக்காரு நம்ம போத்தன். ஸோ சமய மாசான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. குறிப்பாக அரோராவை வந்து டார்கெட் பண்ணாங்க, வேறு மாதிரி டார்கெட்டு. நம்பாதீங்க. 3 பேர்கிட்ட சொல்கிறார், கானாவை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கமருதீனு விஜய் பாரதி 3 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க உங்களை வச்சு கேம் வராங்க, உங்களால் தான் அவங்க வந்தாங்க, இல்லைன்னா அவங்க எப்பயோ போயிருப்பாங்க. ஆக்சுவலாக காலையில் ரியா ஒரு வாரம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கீங்கன்னு. அதில் ஒருத்தரும் வந்து இந்த அரோரா என்ன பண்ணுறது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.